ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் நிகேஷ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எனக்கு எதுவும் கிடைக்கல. அதனால் என்னோடய லைஃப்பில் ரியலான ஒரு அமானுஷமான விஷயம் சமீபமாக நடந்துட்டு வருது. அதை பற்றி சரி உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, ஒரு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே அந்த விஷயம் தொடர்ந்து அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு ஒரு 2 வயசு. ஓகேங்களா, 2 வயசு இருக்குள்ளே எங்கள் வீடு ஒரு கூரை வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீடு ஃபஸ்ட்டு கூரை வீடு தான். கூரை வீடு உள்ளே நாங்கள் இருக்கோம். அம்மா எப்படின்னா என்னை வெளியில் படுக்க வைப்போம். நான் சின்னதாக இருப்பேன், 2 வயசு இருக்குங்களே. சின்னதாக இருக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, வெளியில் அப்படியே படுக்க வைப்பாங்களே குழந்தைங்களாம் சின்ன வயசில். அதேமாரி படுக்க வைப்பாங்க. படுக்கக்குள்ளே என்ன பண்ணுவோன்னா, அங்கங்கே கையை காட்டி அலறுவன்னு மட்டும் சொல்லுவாங்க. அலறுவன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை கலரில் எந்த பொருளை பார்த்தாலும் நான் பயப்படுவாங்களாம். அதாவது அப்பாவுமே ஒரு வெள்ளை கலர் வேஷ்டி கிட்ட கட்டிட்டு என்னை தூக்க வரக்குள்ளே நான் கிட்டேயே போக மாட்டேன்ற மாரி அம்மா சொல்லுவாங்க. கைலியை மாற்றிட்டாங்கன்னா கிட்ட போவானா. ஆனால் கைலியில் வெள்ளை கலரு இல்லைனா வெள்ளை கலரு எதனா ஒரு பொருளை பார்த்தாலே பயப்படணும்னு சொல்லுவாங்க. அதை எதை தான் பார்த்து நான் பயப்படுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியாதுங்களாம். அதனால் எப்படின்னா, கரெக்டாக அந்த கூரை வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூரை வீடு இருக்கக்குள்ளே மட்டும் அந்த இடத்துல மட்டும்தான் நான் பயந்துன்னே சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் வேறு ஒரு சின்னதாக ஒரு கூரை வீடு இருந்துச்சு அப்பா அம்மாவுக்கு. அந்த வீட்டுக்கு போனோடனே என்னென்னா, அங்கே பயப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அங்கே இவங்க பயப்பட மாட்டேன்னு, இந்த கூரை வீட்டில் தான் பயப்படுவோன்ற மாரி சொல்லுவாங்க. கொஞ்சம் நான் வளர்ந்துட்டோன்னே என்னன்னா, எதிர்க்க ஒரு இடம் இருக்குது. எடுக்க நாங்கள் ஒரு ஓட்டு வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோன்னே என்ன ஆச்சுன்னா, இந்த கூரை வீடு இந்த எதிர்க்க அங்கே இடிஞ்சு விழுந்துச்சு. நாங்கள் ஓட்டு வீட்டுக்கு அப்புறம் ஒரு 8 வயசுல நாங்கள் அந்த ஓட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே என்ன நடந்துச்சுன்னா, நைட்டு பார்த்தீங்கன்னா தூங்க முடியாதுன்னா, நைட் ஆனாலே யாரோ நடக்கிற மாரியே சத்தம் கேட்கும். நடக்கிற மாரி அந்த சலங்கை சத்தமாக கேட்கும். தூங்கிட்டே இருப்போம். ஜல் ஜல் ஜல்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகே, என்னடா இதுன்றது நான் அம்மா கிட்ட சொல்லுவேன். அம்மா இந்தமாரி ஜல் ஜல்னு கேட்குதுமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ற மாரி நான் சின்ன வயசில் அடிக்கடி சொல்லுவோம் அவங்கக்கிட்ட. அவங்க இல்லை, அது ஒரு பூச்சி தான் சொல்லிட்டு எனக்கு கன்வின்ஸ் பண்ணி தூங்க வைப்பாங்க. தூங்க விட்டுங்க. இப்போ எனக்கு ஆனால் ஒரு இதில் பயமாக இருந்துகிட்டே இருக்கும். நான் எப்படின்னா, ஒரு 4 வருஷமாக இதில் நான் அவஸ்தைப்பட்டேன்னு சொல்லலாம். 4 வருஷமாக காதை பொத்திட்டு தான் தூங்கணும். டெய்லியுமே எனக்கு கேட்கும். காதை பொத்திட்டு தான் அவ்வளோ டெய்லியும் 4 வருஷமும் பயத்திலே தான் நான் 4 வருஷம் கிட்ட தூங்கியிருப்பேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர என்னாச்சுன்னா, அந்த சத்தம் டோட்டலாக எதுவுமே எனக்கு கேட்கல, நின்றுடுச்சு. சுத்தமாக அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, எதிர்க்கு அந்த கூரை வீடு இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே என்னென்னா ஒரு மெத்த வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அங்கே குடி போக ஆரம்பிச்சிட்டோம். குடி போயிட்டோன்னே என்ன நடந்துச்சுன்னா, என்னென்னா ஒரு கரெக்டாக ஒரு 2 வருஷம் கரெக்டாக எதுவுமே இல்லை. 2 வருஷம் நல்லா இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் நான் தூங்கிட்டே இருக்குள்ள மறுபடியும் என்னென்னா, யாரோ ஒருத்தவங்க அழுகுற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிது. என்னடா இது, திடீர்னு நைட்டு ஒரு 2 மணி இருக்கும், அழுகுற சத்தம் கேட்குதே 2 மணிக்குன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்ருக்கேன். என்னடா இது 2 மணிக்கு யார் அழுகுறா சொல்லிட்டு எனக்கும் ஒன்றும் புரியல. வீட்டில் அம்மாவும் வீட்டில் படுத்துட்ருக்காங்க. அக்காவுக்கும் ஏதோ அழுகுற மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, இல்லை ஏன்னா பூனை அழுகுற சத்தங்கள்லாம் மனுஷங்க சத்தம் மாதிரி தான் கேட்குன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி படுக்க வச்சுட்டாங்க. கரெக்டாக ஒரு 2 மாதம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, ஏதோ நான் மறுபடியும் படுத்துகிட்டே இருக்கேன். என் தலையில் யாரோ கையை வச்சு இப்போ தடவி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்தமாரி இருந்துச்சு. டப்புன்னு ஏஞ்சிட்டேன். என்னடா இது, யாரா இதுன்ற மாதிரி. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலில் தான் படுத்து தூங்குவோம். ஹாலில் படுத்து தூங்கிட்டே இருக்குள்ளே அம்மா எல்லாமே தனித்தனியாக தூரமாக, ஹால் கொஞ்சம் பெருசு, எல்லாமே தனித்தனியாக தான் படுத்துருப்பாங்க. எல்லாம் ஹாலில் தான் படுத்துட்ருப்பாங்க. அப்பா ரூமில் படுத்துட்ருப்பார். நாங்கள் படுத்துகிட்டே இருக்குள்ளே யாரோ தலையில் தடை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. டப்புன்னு ஏஞ்சி பார்த்தா யாருமே இல்லை. நான் அம்மா கிட்ட சொன்னேன், காலில் தான் இதை சொன்னேன். அம்மா இந்தமாரி கலையில் யாரோ தடை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுமா, இதுமாரி சொல்லிட்டு அன்றைக்கும் நைட்டு அழுகுற மாரி இருந்துச்சுமான்னு சொல்லிட்டு நானும் சொல்லி அப்படியே நின்னேன். ஓகே, இது நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு நாங்கள் போயிட்டோம். கோயிலுக்கு போய்ட்டு அந்த தீர்த்தம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை எல்லா இடத்துலையுமே வீட்டு எல்லா இடத்துலையுமே தெளிச்சிட்டு ஒரு மறுபடியும் ஒரு 2 மாதம் கேப்பில் என்ன ஆச்சுன்னா,
நாங்கள் வந்து மறுபடியும் வந்து நான் படுத்து தூங்கிட்டே இருக்கக்குள்ளே என்ன ஆச்சுன்னா ஒரு அரை தூக்கத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன். கரெக்டாக ஒரு 3 மணி 4 மணி இருக்கும். தூங்கிட்டே இருக்குள்ள கண்ணை திறந்து பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அதேமாரி தூங்கிட்டே இருக்குள்ள லைட்டாக கண்ணை திறந்து பார்த்துருங்க போல். கண்ணை திறந்து பார்க்கக்குள்ள ஏதோ ஒரு கருப்பாக ஒரு உருவம் வந்து குடுகுடுன்னு என் பக்கம் ஓடி வந்த மாரி இருந்துச்சு. ஓடி வந்தக்குள்ளே டப்புன்னு ஏஞ்சி பார்த்தா எதுவுமே இல்லை. அதாவது எப்படி இருந்துச்சுன்னா அப்படி கருப்பாக இவ்வளோ ஹைட்டு இருக்கும், குட்டியாக வந்து கருப்பாக குடுகுன்னு என் பக்கம் ஓடி வந்த மாதிரி இருந்துச்சு. டப்புன்னு நான் ஏஞ்சிட்டேன், நான் பயந்துட்டு. என்னடா இது கருப்பாக ஏதோ நம்ம பக்கம் ஓடி வருதுன்னு சொல்லிட்டு கத்திட்டேன் நான். ஐயோ என்னடா இதுன்ற மாரி அப்படியே அன்றைக்கி இது வந்து அப்படியே தூங்கவே இல்லை. நான் அப்படியே போயிடுச்சு. மறுபடியும் ஒரு 2 மாதம் கழிச்சு படுத்துட்ருக்கேன் நான். இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக ஒரு 6 மணி இருக்கும், படுத்துட்ருக்கேன் ஹாலில். அதாவது டிவி பக்கத்தில் படுத்துட்ருப்பேன். அம்மா வந்து வாசக்கால் பக்கத்தில் படுத்துட்ருப்பாங்க. நல்லா வந்து நான் வந்து தூங்கிட்டே இருக்கேன். ஒரு 6 மணிக்கு தூங்கிட்டே இருக்குள்ளே ஒரு கனவுன்னு வச்சுக்கோங்களேன். கனவுல நான் இருக்கேன். அப்படியே கனவுல இருக்குள்ளே எங்கள் வீடு தான் கரெக்டாக எனக்கு தெரியுது, ஹால் தெரியுது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்து ஒரு உருவம் வந்து கிச்சன்லேருந்து ஹால் பக்கம் வேகமாக ஓடி வந்து அம்மாவை போய் அட்டாக் பண்ணுற மாரி இருந்துச்சு. நான் கனவுலே ஏந்து குடுக்குன்னா அம்மாவை அட்டாக் பண்ண போதே நான் கத்திக்கிட்டே ஓடுறேன். அது அடிக்கிற மாரி கத்திக்கிட்டே ஓடக்குள்ளே திடீர்னு முழிச்சு பார்த்தா நான் ஹாலில் வந்து நிற்கிறேன். நான் எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது ஹாலில் நிற்கிறேன் கத்திட்டேன்றதுனால. அம்மா வந்து ஏன் சின்னாச்சுன்னு சொல்லிட்டு என் கை பிடிக்கிறாங்க, என்ன சின்னாச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு ஷாக்குனா, திரும்பி நான் பின்னாடி பார்க்குறேன், அப்பா வந்து ரூம்லேருந்து வெளியில் வந்து நின்று அதிர்ச்சியில் நிற்கிறாரு ஆன்னு சொல்லிட்டு. என்னென்னு அவரு என்னன்னு கேட்கக்குள்ள இந்தமாரி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கருப்பாக ஒரு உருவம் ஓடிச்சு, இவன் வந்து அந்த உருவம் பின்னாடி ஓடி வந்தான், நான் அதனால தான் அதை பார்த்துட்டு நான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன் நான் சொல்லிட்டு சொல்கிறாரு. கனவுலையும் அதேமாரி தான் ஒரு கருப்பாக ஒரு உருவம் ஓடிச்சு, அதை துரத்தின்னு தான் ஓடி வந்தேன் நான். ஏதோ வந்து என்ன சொன்னார்னா, ஒரு மாதிரி கத்திக்கிட்டே ஓடி வந்துச்சு. அது அப்பா சொன்னார், கத்திக்கிட்டே அந்த உருவம் ஓடி வந்துச்சு, அதனால தான் நான் அப்படியே நின்றுட்டேன்ற மாரி என்கிட்ட சொன்னார். எல்லோரும் பயந்துட்டோம் ரொம்ப. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் எதுவும் நடக்கலை. ஏன் இது நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, இப்போ மறுபடியும் அது நடக்குமான்றது ஒரு பக்கம் எனக்கு காமெடியாக தான் இருக்குது. என்னடா இது இந்தமாரி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பயமாகவும் இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. என்னடா இது இந்தமாரிலாம் நடக்குதான்னு சொல்லிட்டு. ஓகே, உங்கள் குடும்பத்துலேயும் இந்தமாரி ஆனால் விஷயம் அமானுஷமான விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம கமெண்டில் சொல்லிட்டு போங்க. எங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை என்னன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.